இப்ப சீமான் சொல்றாரு 1000 ரூபாய் கொடுக்கறது நீங்க வருங்கால இளைஞருக்கு ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஏழை எளிய மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலின் கொண்டு வந்து, அது நல்ல விஷயம் தானே. அதை எப்பவுமே புறந்தள்ளி பேசக்கூடாது இல்லைங்களா? நம்ம சிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் இருக்கணும். ஆப்போனன்ட் கட்சி ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் பண்றது எல்லாமே நல்லதுக்கு தான். ஏடிஎம்கே ஆட்சி விட இப்ப டிஎம்கே ஆட்சியில் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமா நிதி ஒதுக்கி இருக்காங்க. அது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான். அதெல்லாம் சும்மா 1000 ரூபாய்க்கு போனாலும் எப்படி அது என்ன 1000 ரூபாய்க்கு போனாலும் எப்படி அது அதெல்லாம் பேச்சுக்கு ஆடுங்க. 1000 ரூபாய் எப்படி இது ஆயிடாது? திடீர்னு அவர் எப்படி பேசுறாரு அவருக்கே தெரியுமா? திடீர்னு பார்த்தா டிவிலயும் கத்துற லப்பலப்புன்னு நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். அது ஆனா ரொம்ப தப்பு. அவர் நல்ல மனசு, அவர் குடிக்கிற பசங்க கஷ்டப்படுறத பார்த்து அவர் படிப்பு செலவுக்கு போறாரு மாசம். அது நல்ல விஷயம் தான். அது அவர் சொல்றது தப்பு தான். கையால் ஆகாதவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க, செய்யறவங்கள குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம பொருட்படுத்த கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் எல்லாமே நல்லா பண்றாரு. அதுக்கு நம்ம ஆதரவு தான் கொடுக்கணும், எதிர்ப்பு கொடுக்க கூடாது. அவர் ஒரு தெளிவில்லாத மனுஷங்க இப்ப ரோட்ல மென்டலா இருக்கிறவங்க ஏதோ பேசிட்டு போவாங்க, அதை நம்ம பொருட்படுத்துவோமா? ஏதோ பேசுறாரு அந்த மாதிரிதான் அதை விட்டுருணுமே தவிர அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது.